ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்குரிய வீடியோ உங்களுக்காக தான். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக கருத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் டேஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் தினசரி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கருத்தரிப்புக்கான முயற்சிகளை சிறப்பாக திட்டமிடுறதுக்கும் உதவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கருத்தரிக்க முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் தினமும் கவனிக்க வேண்டிய 8 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் அப்படிங்கிறது விழிப்புணர்வுக்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். மறக்காமல் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் உங்கள் பேரில் தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். நீங்கள் அந்த வீடியோஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா மெம்பர்ஷிப்க்குன்னு தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனிமேலேருந்து நம்ம சேனலில் தினமும் 3 மணிக்கு சரியாக 3 மணிக்கு லைவ் சேட் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே அதில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை தாராளமாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா, என்னால் ரீசெண்டாக எல்லாருடைய கமெண்ட்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் லைவ் சேட் அப்படிங்கிறது கொண்டு வரேன். இது நேற்றே நான் இது பண்ணேன். நிறைய சிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிஸ்டர் லைவ் சேட்டில் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதனால தான் நான் இப்போவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, மெசேஜ் பண்ணேன் நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைவ் சேட்டுக்கு வந்துடுங்க. அண்ட் ஒவ்வொரு நாளுமே மதியம் உங்களுக்கு 3 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கு கட்டாயம் லைவ் சாட் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லி நான் கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணுறேன். என்றைக்கோ ஒரு நாள் வேணால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம்னா ஒரு நாளில் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது சாப்பிட்றேன், நான் டெய்லி காலையில் வெந்தய தண்ணி குடிக்கிறேன், சீட் சைக்கிளிங் சாப்பிட்றேன், நடைபயிற்சி பண்ணுறேன், அதனால எனக்கு வேகமாக பேபி வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே நம்மளுக்கு போதுமானது கிடையாது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதில் முதல் விஷயம் அப்படிங்கிறது ஃபுட் அப்படிங்கிறது தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு நல்லா சமச்சீர் உணவாக இருக்கணும். அதாவது காலை உணவாக எடுக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே கருத்தரிக்க முயற்சி செய்கிறவங்க காலை உணவு வேக வைக்காத உணவு இல்லை அப்படின்னா வேக வச்ச உணவை எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபுட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றீங்க, இது சாப்பிட்டா ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு அந்த ஒரு ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. அது மட்டும் நம்மளுக்கு ஃபுட்டு மட்டுமே ஒரு நேரத்தில் கன்சீவ் ஆகிறதுக்கு தயாராகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக டெய்லி உங்கள் ஃபுட் சைக்கிளில் காய்கறி அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, பழங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, தானியங்கள், கருப்பு சுண்டல், கவுனி அரிசி, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வச்ச உணவுகள் இல்லைன்னா வேக வைக்காத உணவுகள், ஓட்ஸு, இது மாதிரியான ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃப்ரூட் சாலட்டு, இல்லை அப்படின்னா பாசிப்பயிறு முளைக்கட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்பம் எடுத்துக்கலாம், இட்லி எடுத்துக்கலாம். காலையில் ரொம்ப ஆயில் ஃபுட் வேண்டாம். ஏன்னா காலையில் என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம உடம்புக்கு போகும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே போல் ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக் பண்ண ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸாக இருக்கட்டும், சுகர் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அதிக சக்கரை நிறைஞ்ச உணவுகளாக இருக்கட்டும், எதுவுமே அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. சும்மா ஆசைக்காக ஜஸ்ட் 1 வாய் 2 வாய் அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, அதனால் நம்மளோட பீரியட் சைக்கிள் அண்ட் ஓவலேஷன் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. 2வது அப்படின்னா போதுமான தண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். ஒரு நாளையில் கிட்டத்தட்ட உங்களுடைய வெயிட் இப்போ 20 கிலோ இருக்குது அப்படின்னா 20 கிலோ எடை இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வெயிட் இப்போ 45 கிலோ இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 2.5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் கம்பல்சரி எடுக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ராவும் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னா கிடையாது. 2 லிட்டரு கம்பல்சரி, அதுக்கு எக்ஸ்ட்ராவும் எடுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி தண்ணி அதிகமாக எடுக்கிறது அவசியம். எல்லாருக்கும் ஒரே அளவு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உடல் வெப்பநிலை அண்ட் உங்களோட உடற்பயிற்சி, ஒர்க் அவுட்டு, இது எல்லாத்த பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வெயிட் கணக்கில் உங்களுக்கு லிட்டர் கணக்கில் சொல்லிட்டேன். உங்கள் வெயிட் இப்போ 45 கிலோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்னா உங்களுக்கு 2.5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் 3வதுன்னு பார்த்தீங்கன்னா தினசரி உடற்பயிற்சி அப்படிங்கிறது. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்,
அதிகமாக பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்கள், யோகாஸ் அதிகமாக பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸில் அதிக இன்ட்ரெஸ்ட் இல்லை, யோகாஸில் தான் இன்ட்ரெஸ்ட், நான் யோகா பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் 15 நாள் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள், கம்பல்சரி. மலாசனா பண்ணலாம், பிரிட்ஜ் போஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே பீரியடான முதல் 15 நாள் கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் அந்த 15 நாள் வந்து நீங்கள் மலாசனாவோ லெக் அப் தி வால் போஸும் பண்ணணும். டெய்லி காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம். அந்த டைமிங் கூட கேட்குறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு மென்சுரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கும், பிளட் சர்க்குலேஷனும் யூட்ரஸ்க்கு அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மென்சுரல் சைக்கிளை ட்ராக் பண்ணுறது தான். அதாவது பீரியட் சைக்கிள் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணணும். எப்போ நம்ம பீரியட் ஆகிறோம், எப்போ நம்ம பீரியட் ஆக மாட்டேங்கிறோம் அப்படின்றதே தெரியல அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு. ஏன்னா பீரியட் சைக்கிள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தா தான் ஓவலேஷன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓவலேஷன் அப்படிங்கிறது இப்போ ரெகுலர் பீரியட் இருக்குது, 30 நாள், 32 நாள், எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது 35 நாளாக இருந்தாலும் சரி, அது கூட 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதாவது இப்போ 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். அப்போ 15 நாளைக்கு 15வது நாள் தான் உங்களுக்கு ஓவலேஷன். அந்த 15வது நாளுக்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி அந்த மாதிரி இருந்துக்கோங்க. இது ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு. இதுவே இரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு நம்மளால் அக்யூரேட்டடாக சொல்ல முடியாது. அதனால நீங்கள் பீரியடான 12வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 5 டேஸ்லேருந்து 6 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ தான் எங்களுக்கு பீரியடே தெரியாது. நாங்கள் எப்படி 5 டேஸ் 6 டேஸ்க்கு முன்னாடின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, போன மாதம் வந்து 35 நாளில் வந்திருக்கலாம், இல்லை 40 நாளில் வந்திருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 30 32 நாளோட இந்த கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து எனக்கு 50 நாள் வருது அப்படின்னா நீங்கள் 40 நாளோடைய இந்த கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே நான் வந்து கிட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன், அதில் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, லைட் லைன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் இதுக்கான வீடியோ போட்டேன், இதில் சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போயிடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓவலேஷன்ற ஒரு டைட்டில் இருக்கும், அதில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஓவலேஷன் நடக்கிறதுக்கு, மியூக்கஸ் சுரக்கிறதுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி ஓவலேஷன்ற டைட்டில் இருக்குது, வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் 5வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். இதுதான் மெயின் ஹீரோ அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா தூக்கம் தான் முதல் வழி அப்படிங்கிறது. நம்மளோட ஒட்டுமொத்த பாடியுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தூக்கம் அப்படிங்கிறது தான். ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு சரியாக வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய மனசு எந்தவித ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதப்போ தான் சரியாகும். அப்போ நீங்கள் தூக்கம் அதிகமாக எடுக்கணும். 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நைட்டு தூங்கணும். கம்பல்சரி சொல்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு வேஸ்ட்டு. நீங்கள் 10 மணிக்குள்ளேனா உங்களோட பெட்டுக்கு போக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் 9க்கு போனால் இருந்தாலும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். 5 இல்லைன்னா 6 மணிக்கு கூட நீங்கள் காலையில் எழுந்திரிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் அப்படிங்கிறது போங்க. ரீசெண்டாகவே என்னோட எல்லா வீடியோஸ்லையும் இதை நான் வலியுறுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்ற ஒன்று வருது இல்லையா, அது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்ட உடனே தூங்குறது, சாப்பிட்ட உடனே உட்காந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால உடம்பு ஆக்டிவிட்டியே இல்லாததுனால அந்த சாப்பாடெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதில் பெருசாக எந்தவித மாற்றம் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் உள்ளே போகுதா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு. நீங்கள் நல்லா வாக் பண்ணி இது பண்ணுறப்ப, ஆக்டிவ் மூமெண்ட்டில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது செரிமானமும் சரியாக இருக்கும், அதை விட பிளட் ஃப்ளோவும் சரியாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். தூக்கம் கட்டாயம் வேணும். தூக்கம் குறைஞ்சிச்சுன்னா ப்ரெக்னன்சி வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உங்களுடைய ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா கார்டிசோல் சுரக்கும். கார்டிசோல் சுரஞ்சால் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகலாம், இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாகலாம். இதனால் பீரியட் இர்ரெகுலராக ஆகும். அதுக்கப்புறம் பிசிஓடி வரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். 6வதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டடாக இருங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை செய்கிறப்ப. ஏன்னா இதுதான் மாதம் மாதம் நம்மளோட ப்ரெக்னன்சி ஆகுமா இல்லையா அப்படின்ற கவலையினால் நம்ம நார்மல் ரெகுலர் பீரியடு கூட இரெகுலராக ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது முழுமையாக முடியாவிட்டாலையும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள். லைட்டாக அப்பப்போ வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணி அவுட் ஹேல் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். குறிப்பாக வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், மியூசிக் கேளுங்க, ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க. ரொம்ப எப்போவுமே உருட்டின்னு இருக்காதீங்க, எரிச்சலாகவும் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு கிராஃப்ட்டை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டுன்னா அதில் கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலருக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், சிலருக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை டீவியேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக வாக்கிங் ப்ளஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு. 7வது இதுவும் ரொம்ப முக்கியம், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது குழந்தைக்கு வர சில
குறைபாடுகளை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா குழந்தை வந்து நரம்பியல் தொடர்பான பிரச்சனை வரக்கூடாது, முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனை வரக்கூடாது, வாய்ப்பிளவு தொடர்பான பிரச்சனை வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஃபோலிக் ஆசிட் எடுக்க சொல்லுவாங்க. என்னடா இது எடுக்கலைன்னா குழந்தை அப்போ குறையா பொறிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஏற்படக்கூடியது. ஏன்னா நம்ம ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழந்தையுடைய நரம்பு, முதுகு தண்டுவடம், இதயத்துக்கான செயல்பாடுகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். அப்போக்கின்னு உங்களுக்கு கட்டாயம் ஃபோலிக் அப்படிங்கிறது அது எல்லாம் வளர்கிறதுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அதில் எதுவும் உங்களுக்கு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதம் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை தவிர்க்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது நல்லது. அதனால தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. நம்மளாவே எடுக்கலாம், ஆனால் எல்லாரோட ஹெல்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால கட்டாயம் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தேவையில்லாத மாத்திரை, இது தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் முன்னாடி வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துருந்துக்கலாம், அதை வந்து நீங்கள் விட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ப்ரெக்னன்சிக்கே ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் ஹார்மோன்ஸில் அது எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக எனக்கு தலைவலி வருது, அதனால் நான் ரெகுலராக டேப்லெட் எடுத்துப்பேன், எப்பப்போ தலைவலி வருதோ அப்பப்போ நான் எடுத்துப்பேன், அந்த மாதிரி ஹேபிட்டில் இருக்கவங்க, வயிற்று வலி வருது, கால் வலி வருது, வலி மாத்திரை எடுத்துப்பேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இன்டெரக்டாக உங்களோட ஃபெர்டிலிட்டியை பாதிக்குதுன்னு அர்த்தம். அது எல்லாமே ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் ஆக்கிடும். ஹார்மோன்ஸ் அப்படின்றது இம்பேலன்ஸ் ஆக்குறதே நம்ம வாயில் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெறுமனே உங்களை மட்டுமே கவனம் செலுத்திட்டு உங்கள் ஹஸ்பண்டை கவனம் செலுத்தாமல் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ட்ரை தான் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களையுமே மெடிடேஷன், ஹெல்த் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது 80% ஆண்களுக்கு தான் பிரச்சனை வருது அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு கால சூழ்நிலையில் அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு. எல்லாருமே உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஒரு இடத்துலேருந்து எந்திரிக்காததுனால, அதுவே பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த வாதம், பித்தம், கபன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 100% உண்மைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்டையும் ஏதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள், பிராணாயாமம் பண்ண சொல்லுங்கள், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட சொல்லுங்கள். அவங்களுமே ஃபுட்டில் உங்களுக்கு என்னென்ன சொல்லணும், நார்மலாக இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு டயாபெட்டிக் இருக்கான்னு பாருங்கள், தைராய்டு இருக்கான்னு பாருங்கள், ப்ரோலாக்டின் ஹார்மோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது 3 கண்டிஷனில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இன்னும் கொஞ்சம் தூரமாக ஆகிடும். ஏன்னா தைராய்டு ஹார்மோனும் சரி, ப்ரோலாக்டின் ஹார்மோனும் சரி நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன் சுரப்பில் மெயின் ஹீரோவாக இருக்கும். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் ஹைப் ஆனிச்சுனாலும் ப்ரெக்னன்சி டிலே ஆகும். இது ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பாய்ஸ்க்கும் பிரச்சனை. பாய்ஸ்க்கு வந்து சுகர் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களோட விந்தணுக்களுடைய தரம், மொட்டிலிட்டி எல்லாம் குறைஞ்சிடும். குறிப்பாக விந்தணுக்கள் நீத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு ஃபுட் சைக்கிளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் என்னோட கருத்து. இந்த முக்கியமான 8 விஷயங்கள் அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். சமச்சீர் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். போதுமான தண்ணி எடுத்துக்கணும். உடலுக்கு மிதமான எக்ஸசைஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 4வது உங்கள் மென்சுரல் சைக்கிளை ட்ராக் பண்ணி ஓவலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். 5வது போதுமான தூக்கம் தேவை. 6வது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டில் இருங்க. 7வது ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. 8வது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஏதாவது தேவையில்லாத மருந்து எடுக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க, கருத்தரிப்பு அப்படிங்கிறது பெண்ணுடைய உடம்பு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. 2 பேருடைய உடல் சம்மந்தப்பட்டது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, நான் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கு வரக்கூடிய லைவ் சேட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா அதில் நான் ஹிடன் ஃபேஸில் தான் காமிக்கிறேன். ஆனால் சேட்டு அண்ட் என்னோடய வாய்ஸ் எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்னோடய வாய்ஸ் எல்லாமே இது பண்ணுவேன். நீங்கள் லைவ் சேட்டில் பண்ணக்கூடிய எந்த கமெண்ட்டும் உங்களுக்கு நார்மலாக அது வீடியோவாக கன்வெர்ட் ஆன உடனே உங்களுக்கு வீடியோவில் வரவே வராது. அதனால் இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும். குறிப்பாக யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோடய மெயின் தாட் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த வழி மிகப்பெரிய எதிரிக்கு கூட வரக்கூடாத வழி அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே ரொம்ப கவலைப்படாதீங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் கடவுள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் சோதிப்பார். அதுக்கப்புறம் கட்டாயம் எல்லாருக்குமே தருவாங்க. நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ச்சியாக சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம சேனலில்
வீடியோஸில் என்ன மாதிரி விஷயங்களே இன்க்ளூட் பண்ணி சொல்லணும், இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் அதையுமே கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் அதையுமே இது பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸாக எல்லாருடைய கமெண்ட்க்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நான் பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நார்மலாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லிடுவேன். நிறைய பேர் இந்த லேப்ரோஸ்கோபி, ஹிஸ்ட்ரோஸ்கோபி இதுனா என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. லைவ் சேட்டுக்கு வாங்க, பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ண எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி.